மேலறை தியானம் ஜூன் மாதம் 27ஆம் திகதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கரோல் வெஸ்லன், ஊசிமா, பின்லாந்து. தலைப்பு நிலைத்திருக்கும் அன்பு. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 சங்கீதம் 1 வசனம் தொடங்கி 6 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் வசிக்கும் வனப்பகுதியில் 2 வகை மரங்கள் இருக்கின்றன. பேர்ச் எனப்படும் மரம் தனது மஞ்சள் நிற இலைகளை இலையுதிர் காலத்தில் உதிர்த்து எங்கும் மஞ்சள் கம்பளம் விரித்திருப்பது போன்ற காட்சியை தரும். அதன் வெள்ளை நிறமான கிளைகள் மாறி முடியும் வரை அப்படியே நின்று வசந்தம் ஆரம்பித்தவுடனே சிறிய தொழில்களை வெளிவிடும். மற்றது என்றும் பச்சையாக எவ்வித காலநிலையிலும் நிறம் மாறாத மரமாகும். மாரியில் எங்கும் உறைபனி காணப்படும். அதற்கு எதிரடியாக அவற்றின் மத்தியில் தேவதாரு, ஊசி இலை மரங்கள் பச்சை நிற இலைகளோடு காணப்படுவது மிக அழகான காட்சியாகும். போச் மரங்கள் எமது வாழ்க்கையைப் போல இருக்கின்றன. எமது வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளை நாம் அனுபவிக்கிறோம். உத்தியோகம் மாறுகிறது, உறவுகள் புதிய மாதிரியாகின்றன, ஆரோக்கியம் நிலை மாறுகிறது. எப்படியாயினும் சில விடயங்கள் மாறுவதில்லை. என்றும் பச்சை மரங்கள் எனது நினைவுகளை கடவுள் பக்கம் திருப்புகிறது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் எங்களில் வைத்திருக்கும் மிகப்பெரிய அன்பு என்றும் மாறாதது. இந்த அவசர உலகில் நின்று நிதானித்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நினைக்கிறேன். 136ஆம் சங்கீதம் 1 வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரை. என்றும் மாறாத எமது மீட்பரில் நாம் தங்கியிருக்கலாம் என்பது ஆறுதல் அளிக்கும் விடயம். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, எல்லா விடயங்களிலும் நாங்கள் உங்களில் தங்கியிருக்கலாம் என்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் மாறாத அன்பில் நிலைப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.